மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? ரக்ஷாபந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே. என்ன கொஞ்ச நாளா நம்ம நாட்டம்மா சரத்குமார் ஆளையே காணாமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு சங்கிகளே சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு பக்கா சங்கியா வந்து நிக்கிறாரு. வந்து பார்த்தோம்னா மோடி புகழ் என்ன, வாஜ்பாயோட புகழ் பாடுறது என்னன்னு சொல்லி பயங்கரமா புகழ் பாடிட்டு இருக்காரு. சரி, இவருக்கு நைட் 2 மணிக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து இவரோட கட்சியை கொண்டு போய் பாஜக போய் அடகு வச்ச மனுஷன் இவரு மோடி புகழ் வாஜ்பாய் புகழ் பாடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதுல சம்பந்தமே இல்லாம இஸ்லாமியர்களை உள்ள இழுத்து இஸ்லாமியர்களை பத்தி உண்மைக்கு புறமான கருத்துக்களை பேசி நாட்டாம சரத்குமார் ஒரு தேவையில்லாத விஷயங்களை இந்த இடத்துல செஞ்சிருக்கிறாரு. இந்த வடிவேலு ஒரு காமெடியில வந்து இதே சரத்குமார்கிட்டே சொல்லுவாரு, ராகவா நீ எல்லாரும் கராத்தோ மாஸ்டர்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்கப்பா, ஆனா நீ பரோட்டோ மாஸ்டர்ங்கிறது எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும் அப்படின்னு வடிவேல் சொல்லுவார்ல. அந்த மாதிரி சரத்குமார் என்னதான் ஓவர் பில்டப் கொடுத்து எக்ஸ்ட்ரா டைலாக் எல்லாம் பேசினாலும் பாஜக அவருக்கு தரப்போறது என்னவோ ஒரே ஒரு சீட்டு தான். அதனால மிஸ்டர் நாட்டாமை ஓவர் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, உடம்புக்கு ஆகாது. இப்ப மேட்ரு என்னன்னு பார்த்தோம்னா, சரத்குமார் அவருடைய பிறந்தநாள் விழா ஒண்ணு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. ஒரு காமெடியில கவுண்ட் பண்ணி சொல்றாரு, உனக்கெல்லாம் யாரு பிறந்தநாள் கொண்டாட போடுறா, உனக்கு நானே மாலை போட்டுக்கிட்டு தான் உண்டு சொல்லி தனக்குத்தானே மாலை போட்டுப்பாரு. அந்த மாதிரி இங்க சரத்குமாரும் தனக்குத்தானே பிறந்தநாள் விழா ஒண்ணு ஏற்பாடு பண்ணிக்கிறாரு. இந்த பிறந்தநாள் விழாவுல ஆளே இல்ல. ஃபர்ஸ்ட் அவர் கட்சியில சார்பில் யாருமே இல்ல. பாஜக தொண்டர்களை உள்ள இழுக்கிறாரு. நயனா நாகேந்திரன் எல்லாம் கூப்பிட்டு விழா நடத்துறாரு. அதுல பார்த்தோம்னா பாஜக இருந்து பல ஊர்கள் இருந்து பஸ் பிடிச்சலாம் வந்தாங்க. ஆனா எவ்வளவு பேர் வந்தாலும் அங்க என்னவோ காலி சேர் மட்டும் தான் இருக்குது. அது என்ன ஒரு சாபமும் தெரியல. பாஜக கட்சிக்கு மட்டும் இல்ல, பாஜக கூட்டணியில யார் போய் சேர்ந்தாலும் அங்க வெறும் காலி சேர்கள் மட்டுமே அங்க நிரம்பி கிடக்குது. இப்படி எல்லாம் ஒரு விழா இருக்கு இல்லையா? இந்த விழாவுல தான் சரத்குமார் விஜயை பத்தியும், அதாவது விஜய்க்கு நான் பதில் கொடி கொடுக்குறேன், விஜய்க்கு நான் பதில் பேசுறேன் அப்படின்ற பேர்ல இங்க இஸ்லாமியர்களை பத்தி இல்லாத பொல்லாத கருத்துக்கள், உண்மைக்கு புறமான கருத்துக்கள்லாம் நாட்டாம சரத்குமார் அந்த இடத்துல பேசினாரு. ஃபர்ஸ்ட் விஜயை பத்தி சரத்குமார் என்ன பேசினாரு பாருங்களேன். அண்மையில் கத்துக்குட்டியான ஒருவர் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைக்கிறார். மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று அழைப்பதிலும் தவறில்லை. நீங்கள் கொடைநாட்டிலே தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லியிருப்பீங்களா? என்ன தவறுன்னு கேக்குறீங்க? இன்னைக்கு சொல்லி பாருங்க. புரட்சித்திரை அம்மாவை பார்த்து அவர்களை பற்றி நீங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்று சொன்னால் மிஸ் ஜெயலலிதா ஜெயராம் என்று சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சிங்கம் வேட்டைக்கு மட்டும் போமா வந்து தூங்கிருமா? நமது முதலமைச்சர் அவர்களை அவரையும் தாய் மாமன் அப்படின்றார். அவர் வந்து மாமா அங்கிள் கூப்பிடுவார். நீ என்ன கூப்பிடு, அங்கிள் கூப்பிடுங்க, தாத்தான் கூப்பிடுங்க, என்ன வேணா கூட கவலைப்படல. ஆனால் தரம் என்று ஒன்று இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அந்த பதவிக்கு மரியாதை கொடுத்தாக வேண்டும். அந்த தரத்தை கற்றுக்கொள்ளுங்கள் விஜய் அவர்களே. சரத்குமாரோட இந்த பேச்சு மட்டும் உண்மையான நியாயமான ஒரு பேச்சு தான். என்னதான் இவர் நைட் 2 மணிக்கு போய் கட்சியை கொண்டு போய் பாஜக போய் அடகு வச்சாலும் இவரு ஒன்ஸ் அப்பான டைம் நாட்டாமே இருந்த ஒரு மனுஷன் தானே. அதனால சில நல்ல கருத்துக்கள் பேசதான் செஞ்சிருக்கிறாரு. அதாவது ஒரு பிரதமரை பார்த்து மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறதோ, ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறவங்களை பார்த்து அங்கிள் அங்கிள் சொல்லி பேசுறது, இது எல்லாமே ஒரு அநாகரிக பேச்சு தான். விஜய் அந்த இடத்துல பேசுறது ஒரு அநாகரிக பேச்சு தான். அது என்னங்க மிஸ்டர்ன்றதோ அங்கிள்ங்கிறதோ ஒரு தவறான பேச்சு அப்படின்னா, எந்த பொறுப்புல இருக்கிறாங்க, ஒரு பிரதமர் பொறுப்புலையோ, முதலமைச்சர் பொறுப்புலையோ, தலைமை நீதிபதி பொறுப்புலையோ, ஒரு ஜனாதிபதி பொறுப்புலையோ இருக்கிறவங்கள அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவங்க மேல நமக்கு விமர்சனங்களோ எதிர்கருத்துகளோ இருந்தாலோ அதை வைக்கிறது ஒரு நியாயமான கருத்துக்களை முன்வைக்கணும். நம்ம வைக்கக்கூடிய கருத்துக்களோ நம்ம பேச்சுகளோ நியாயமா இருந்தா மட்டும்தான் நம்மளுடைய கருத்து மக்கள் மத்தியில பிரதிபலிக்கும். சரி, விஜய் வந்து இந்த இடத்துல வந்து அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் சொல்லி பேசினார் இல்லையா? அதே மேடையில விஜய் பேசும்போது விஜயகாந்த் என் அண்ணன் விஜயகாந்த், எங்க அண்ணன் விஜயகாந்த் சொல்லி பேசுறாரு. ஆக்சுவலா விஜயகாந்த் பிறந்தது 1952ல, ஸ்டாலின் அவர்கள் பிறந்தது 1953ல. 52ல பிறந்த விஜயகாந்த் இவருக்கு அண்ணனா, 53ல பிறந்த ஸ்டாலின் இவருக்கு அங்கிளா. அப்போ அந்த வார்த்தை எதுக்காக பயன்படுத்துறாரு புரியுதா? இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பார்த்து எல்லாரும் அப்பா அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்கிறதுக்காக, அதை மட்டப்படுத்தணும், அதை கொச்சப்படுத்தணுன்றதுக்காக வேணும்னே தான் அந்த அங்கிள்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்ப இதே விஜயை பார்த்து யாராவது விஜய் அந்த இடத்துல சொன்னாரு என்ன எல்லாம் தாய் மாமன் கூப்பிடுறாங்க அப்படின்னு, அப்ப விஜயை பார்த்து மாமா விஜய் நான் மாமா 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 அப்படின்னு சொல்லி பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் அங்க விஜய் பேசின பேச்சுமே.
சரி, இந்த இடத்துல அங்கிள் மிஸ்டர் அப்படிங்கிறது ஒரு தப்பான வார்த்தையே இல்லையா அப்படின்னா, அப்ப நீங்க அன்னைக்கு ஜெயலலிதாவை பார்த்து ஆன்டி ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அன்னைக்கு என்ன சொன்னீங்க? இப்படி அக்கல்ல கை வச்சுக்கிட்டு மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் அம்மாங்கிறாரு. ஆக்சுவலா ஜெயலலிதாவுக்கும் விஜய்க்கும் வெறும் ஒரு 15 வயசு தான் வித்தியாசம். 15 வயசு வித்தியாசம் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவே அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அக்கான்னு கூப்பிட்டிருந்தாலும் நியாயம் இருக்குது, இல்ல ஆன்டின்னு கூப்பிட்டிருந்தா கூட நியாயம் இருக்குது. ஆனா ஜெயலலிதா அம்மாவா, இங்க முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு ஸ்டாலின், இவருக்கு அங்கிளா. அப்ப இந்த ஒரு நெக்கல் பேச்சு இருக்குல்ல, இந்த நெக்கல் பேச்சு மக்கள் மத்தியில, தன்னோட ரசிகர்கள் மத்தியில அவங்கள ஒரு குறைப்படுத்தி பேசணும், ஒரு கேவலப்படுத்தி பேசணுங்கிறதுக்காக இப்பேற்பட்ட பேச்சு பேசினாரு. அந்த வகையில சரத்குமார் சொன்ன அந்த கருத்துங்கிறது உண்மையாவே ஒரு ஏற்கத்தக்க ஒரு விஷயம் தான். சரி, நாட்டாம சரத்குமார் நல்ல விஷயம் தான் சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்துதான் சங்கீவ அவதாரம் எடுக்க ஆரம்பிச்சாரு. என்னங்க இப்பதானங்க நாட்டாம சரத்குமாரா நல்ல மனுஷனா இருந்தீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல நான் எப்போ பாஜக சேர்ந்தனோ அப்ப நான் ஒரு சங்கிதான் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை பத்தி பல கருத்துக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எதை கேட்டாலும் பாசிசம் அரசு பாசிசம் அரசுன்றார். பெனிட்டோ முசோலினி, ஹிட்லர் இவங்கெல்லாம் கடைபிடித்தது பாசிசம். அது படிச்சிருப்பார் நினைக்கிறது, தெரியல பேசுறாரு அவர். அது துன்புறுத்துபவர்கள், இனப்படுகொலை செய்பவர்கள், பிறரை துன்புறுத்தி வாழ இயலாமல் செய்பவர்கள் தான் பாசிஸ்ட், ஸ்ட்ராங் ரைட்டிஸ்ட், வலதுசாரிகள். ஆனா அப்படிப்பட்ட ஆட்சியா நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையை பேசுங்க. இங்க துன்புறுத்திட்டு இருக்காங்களா? விஜய் பாஜகவா பாசிசம் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஜய் பாசிசம்னா என்னன்னு படிச்சிருக்கிறாரா? ஹிட்லர் இதை செஞ்சாரு, முசோலினி செஞ்சாரு, அதுதான் பாசிசம். இந்த விஜய்க்கு பாசிசம்னா என்னன்னு படிச்சிருப்பாரா அப்படின்னு சொல்லி சரத்குமார் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த மாதிரி ஒரு பாசிசமா நீங்க மோடிஜி செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாரு. அப்ப விஜய் பாசிசத்தை படிச்சாரா, ஹிட்லர் முசோலினியை படிச்சாரா தெரியல. ஏன்னா விஜய் தன்னோட பேரை தானே பார்த்து தான் படிக்கிறாரு. மதுரை கிழக்கு விஜய், மதுரை வடக்கு விஜய், தன்னோட பேரை பார்த்து பார்த்து தான் படிக்கிறாரு. ஆனா விஜய் பாசிசத்தை பத்தியோ முசோலினி ஹிட்லரை பத்தியோ படிச்சாரா தெரியல. ஆனா மக்கள் பாசிசத்தையும் அந்த ஹிட்லர் முசோலினியும் மக்கள் படிச்சுதான் இருக்கிறாங்க. இப்போ இந்த பாசிசம் ஹிட்லர் முசோலினியும் இன்னைக்கு மோடியோட ஆட்சியும் நீங்களே கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஹிட்லர் முசோலினியோட ஆட்சியை பொறுத்த வரைக்கும் அங்க மக்களுடைய உரிமை பறிக்கப்படும், அவங்களுடைய அடிப்படை உரிமை ஜனநாயக உரிமை பறிக்கப்படும். இங்குமே இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க, குடியுரிமை திருத்த மசோதான்னு சொல்லி கொண்டு வருவாங்க. மக்களுக்கு தேவையான குடியுரிமை கொடுக்கும்போது அதை மதத்தின் கண்ணோட்டத்துல கொடுக்குறாங்க. எல்லா வெளிநாட்டுல இருந்து வந்தவங்களுக்கு, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நான் குடியுரிமை கொடுப்பேன், இஸ்லாமியர்களா இருந்தா கொடுக்க மாட்டேன். நீ அதுக்கான உன்னோட குடியுரிமை நீ ப்ரூஃபை காட்டுறதா இருந்தா உன்னோட தாத்தாவோட பர்த் சர்டிபிகேட் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு மத மக்களை அவங்களை குறிப்பிட்டு அவங்களை ஓரம் கட்டணும், அவங்களை நாட்டை விட்டு அகதிகளா மாத்தணுங்கிறதுக்காக அவங்களோட உரிமையை பறிக்கிறதுக்காக சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. வக்ஃபு வாரிய திருத்த மசோதான்னு கொண்டு வராங்க. நாடு முழுக்க எல்லா மதத்தை சார்ந்த மக்களுக்குமே அவங்களுக்கான அவங்களுடைய இடங்கள், அவங்களுடைய நிறுவனங்கள் இருக்கும்போது இதை இஸ்லாமியர்களோட இடங்களை மட்டும் அரசே அபகரிக்காத மாதிரி வக்ஃபு வாரிய திருத்த மசோதான்னு சொல்லி ஒரு திருட்டு மசோதா கொண்டு வராங்க. இது உரிமையை பறிக்கக்கூடிய விஷயம். இதைதான் இன்னைக்கு ஹிட்லரும் முசோலினியும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹிட்லரும் முசோலினியும் எதிர்கட்சிகளை இல்லாத ஒரு நாட்டை உருவாக்குனாங்க. ஒரு தேசியவாத தத்துவத்தை ஒண்ணு கொண்டு விட்டு எதிர்கட்சிகளை இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை கொண்டு வந்தாங்க. குறிப்பா ஹிட்லருக்கு எதிராக அன்னைக்கு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருந்தது, எஸ்டிபின்னு இருந்தது, சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லி அன்னைக்கு எஸ்டிபின்னு ஒரு கட்சி இருந்தது. இந்த கட்சிகளை ஒட்டுமொத்தமா தடை செய்யறாரு. 1933 ஹிட்லர் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அந்த எதிர்கட்சிகளை இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி எதிர்கட்சியை சேர்ந்தவங்களை கைது செய்யறது, ஒரு கட்டத்தில் அவங்களை கொலை செய்யறது, அந்த கட்சியை சேர்ந்தவங்க மேல போலீஸ் மாதிரியான பல புலனாய்வு அமைப்புகளை வச்சு அவங்களுடைய விஷயங்களை கண்காணிக்கிறதுன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரம் ஹிட்லர் முசோலினி செஞ்சாங்க. இன்னைக்கு பாஜக ஆட்சியில் அதான நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு எதிர்கட்சியே இல்லாத ஒரு சூழலை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் மேல இடி, சிபிஐ மாதிரியான பல வகையான ரெய்டுகள் நடத்துறது, அந்த கட்சியில இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களை இவங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு, இவங்களோட கூட்டணியில சேர்த்துக்கிட்டு, அந்த கட்சியோட சின்னமோ அந்த கட்சி பேரும் இனிமே உனக்கு தான் சொந்தம் சொல்றேன், நீ எனக்கு ஆதரவு கொடுத்துருன்னு சொல்லி எதிர்கட்சியை ஒட்டுமொத்தமா வாஷ் அவுட் பண்றாங்க. எதிர்கட்சி தலைவர்கள் மேல இடி மாதிரியான பல ரெய்டுகள் நடத்தப்பட்டு அவங்கள பல ஆண்டு காலம் சிறைப்படுத்தப்படுறாங்க. எதிர்கட்சிகள் மேல பெகாசஸ் மாதிரியான ஸ்பைவேரை வச்சுக்கிட்டு அவங்கள புலனாய்வு செய்யறாங்க, அவங்களுடைய ரகசியங்களை கண்காணிக்கிறாங்க. அவங்களோட ஐபோன்ல எந்த மாதிரியான ஸ்கேம் நடந்தது, அவங்களோட ஐபோனை எந்த அளவுக்கு ஒட்டு கேட்கப்பட்டது, ஐபோன் நிறுவனத்தை அதனால எப்படி மிரட்டப்பட்டதுன்னு சொல்லி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் பாக்குறோம். அப்ப எதிர்கட்சிகளே இல்லாத ஒரு இந்தியாவை இன்னைக்கு பாஜக உருவாக்கிட்டு இருக்குல்ல, இதேதான் இன்னைக்கு முசோலினி ஹிட்லரை செஞ்சுட்டு இருக்காங்க, அதேதான் இன்னைக்கு இவங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா ஊடக சுதந்திரம், பத்திரிகை சுதந்திரத்தை ஹிட்லர் முசோலினி ஒட்டுமொத்தமா தடை செஞ்சாங்க. பத்திரிகைக்குன்னு ஒரு சுதந்திரம் கிடையாது. அரசு என்ன சொல்லுதோ, அரசுடைய பிரச்சாரம், அரசுடைய செய்தி என்ன சொல்லுதோ அந்த நாஜி தத்துவத்தை மட்டும்தான் ஒரு ஊடகம் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிதான் ஹிட்லரும் முசோலினி அந்த தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பாஜகவும் அதுதானே செஞ்சுட்டு இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியாக்கள்
ஒட்டுமொத்தமா இன்னைக்கு மீடியாக்களோட கழுத்து நெரிக்கப்பட்டு இருக்கு. ஊடக சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வெளியிடும் போது 180 நாடுகள் கொண்ட பட்டியல்ல இந்தியா 159வது இடத்துல இந்தியா பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கு. ஊடகவியலாளர்கள் கைது செய்யப்படுறாங்க. நியூஸ் கிளிக் மாதிரியான பத்திரிகைகள் ஈடு ரெய்டு நடத்தப்பட்டு அவங்க சிறைப்படுத்தப்படுறாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல தி ஒயர் மேல பல வகையான அறிக்கைகள் கொடுக்கப்படுது. தி ஒயர் மேல தேச துரோக வழக்கு, பத்திரிகையாளர் கரண் தாப்பார் உட்பட பல பேர் மேல இன்னைக்கு தேச துரோக வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஆதாரமோ முறையான எஃப்ஐஆரோ கொடுக்கப்படாம அவங்க மேல தேச துரோக வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு. அப்ப எனக்கு எதிரான கருத்து நீ யாரும் பேசக்கூடாது. தி ஒயரை பொறுத்த வரைக்கும் நேர்மையான கருத்து, மக்களுக்கான கருத்து, ஆதாரத்தோடு இன்னைக்கு பாஜக விஷயங்கள் அம்பலப்படுத்துறாங்க. அதனால அவங்க மேல பல வகையான ஒடுக்குமுறைகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப இதே தான் இன்னைக்கு முசோலினி ஹிட்லரை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஊடகத்தை எப்படி ஊடகத்தை கழுத்தை நினைச்சாங்களோ அதே தான் இங்க பாஜக ஆட்சியில நடக்குது. அந்த ஊடகத்துறையில இருந்து சினிமாவுக்கு வந்த இந்த சரத்குமாருக்கு இந்த விஷயம் கூட தெரியலையா, இல்ல கட்சியை நைட் 2 மணிக்கு கொண்டு போய் அடகு வச்சதால இதெல்லாம் கண்டு காணாம இருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. இஸ்லாமியருக்கு எதிரியாக இருப்பவர் மோடின்றாங்க. அப்ப காஷ்மீர்ல 25 தொகுதி ஜெயிச்சாங்க ஐயா. இன்னைக்கு ரக்ஷா பந்தன் அன்னைக்கு மோடிஜி அவர்களுக்கு ராக்கி கட்ட வேண்டும் என்று இஸ்லாமிய சகோதரிகள் துடித்தார்களே. எங்கேயாச்சும் நான் என்னுடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை கேட்கின்றேன், எங்கேயாச்சும் ஒரு மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்களா? அபுதாபி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இஸ் a Muslim country. அங்க பாப்ஸ் மந்திர் நாராயணசாமி மோடிஜி இஸ்லாமியரை துன்புறுத்துகிறார் என்று தெரிந்தால் அங்கு கோயில் கட்டப்பட்டிருப்பாங்களா கேட்கிறேன் விஜய் அவர்களை. இப்பதான் நம்ம நாட்டாம இஸ்லாமியர்களின் பக்கம் வராரு. மோடிஜி இஸ்லாமியர்களுக்கு எந்த ஒரு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வரல. இங்க மோடி பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யான விஷயத்தை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாட்டாம அதுக்கு முட்டு கொடுக்குறாரு. அவர் அது முட்டு கொடுக்கறது சொல்ற வார்த்தை என்ன, ஜம்மு காஷ்மீர்ல சமீபத்தில் தேர்தல் நடந்தது, அதுல 25 இடங்கள்ல பாஜக ஜெயிச்சது, அங்க பாஜக நல்லது செய்யாமல இஸ்லாமியர்கள் அவங்களை தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நாட்டாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், பாஜக 25 இடங்கள்ல ஜெயிக்கல, 29 இடங்கள்ல ஜெயிச்சாங்க. அந்த 29 இடங்கள் பண்டிட் சமூக மக்கள் வாழக்கூடிய இடங்கள். ஆக்சுவலா கடந்து முடிஞ்ச ஜம்மு காஷ்மீரோட தேர்தல் அப்படிங்கிறது அந்த மாநில உரிமையை ஒட்டுமொத்தமா பறிச்சு ஒரு மாநில அந்தஸ்துல இருந்த அந்த அந்த மாநிலத்தை ஒரு யூனியன் பிரதேசமா மாத்துறாங்க. அந்த உரிமையை ஒட்டுமொத்தமா பறிச்சாங்க. அங்க 5 வருஷத்துக்கு மேல அங்க தேர்தலே நடக்காத ஒரு சூழலை ஏற்படுத்தினாங்க. அப்ப 5-6 வருஷத்துக்கு பிறகு தேர்தல் நீதிமன்ற உத்தரவின்படி அங்க தேர்தல் நடக்கும் போது கூட மொத்தம் 90 தொகுதிகள் ஜம்மு காஷ்மீர். இந்த 90 தொகுதிகள்ல 28 தொகுதிகள்ல பாஜக வேட்பாளரை நிறுத்தல. ஏன் வேட்பாளர் நிறுத்தல? ஏன்னா அது இஸ்லாமியரோட தொகுதி, அங்க நின்றா நமக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, அந்த இடத்துல நிக்கிறதுக்கு நம்ம கையில வேட்பாளர் கூட கிடையாது, அந்த அளவுக்கு மக்கள் அந்த இடத்துல நம்ம மேல கோபமா இருக்கிறாங்க, அவங்களோட உரிமை நம்ம ஒட்டுமொத்தமா பறிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பாஜக வேட்பாளரை கூட நிறுத்தல. ஆனா அந்த நாட்டாம சரத்குமார் சொல்றாரு, இஸ்லாமியர்களுக்கு அவர் நல்லது செய்யாமலா காஷ்மீர்ல 25 இடங்களை ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பாஜக அங்க வேட்பாளர் நிறுத்தப்பட்டது. அதாவது ஜம்முடைய பகுதி 43 தொகுதிகள், அந்த ஜம்முடைய பகுதி அதிகமா பண்டிட் சமூக மக்கள் வாழக்கூடிய பகுதி, அங்கதான் பாஜக முழுமையான வேட்பாளரை நிறுத்தினாங்க. காஷ்மீருடைய பகுதி 47 தொகுதிகள் இருக்கும், அது இஸ்லாமியர்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய பகுதி. அங்க இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ இந்த 47ல 28 தொகுதிகள் அவங்க வேட்பாளரை நிறுத்தல, 19 தொகுதிகளுக்கு மட்டும்தான் வேட்பாளர் நிறுத்துறாங்க. அப்போ இஸ்லாமியர்கள் இருக்கிற இடத்துல அவங்க போட்டியே இடல. ஆனா நாட்டாமா சரத்குமார் சொல்றாரு, இஸ்லாமியர்கள் தேர்ந்தெடுத்துதான் இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அவங்க நம்புறாங்க அப்படின்னு சொல்லி இல்லாத பொல்லாத கருத்துக்கள். தனக்கு ஒரு சீட்டு கிடைக்கும், என்னதான் நீங்க ஜாலரா அடிச்சாலும் ஒரு சீட்டு தான் கொடுக்க போறாங்க, இந்த ஒரு சீட்டுக்கு தான் அவர் உருண்டு பிறண்டு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. அப்புறம் சரத்குமார் இன்னொரு வார்த்தை சொன்னாரு, ரக்ஷா பந்தன் வந்துட்டா மோடிஜியோட கையில ராக்கி கட்டுறதுக்காக இஸ்லாமிய பெண்கள் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். எந்த பெண்ணு போட்டி போட்டாங்கன்னு தெரியல, யார் தினமா போட்டி போடுவா? RSSல அவங்களுடைய இஸ்லாமிய அமைப்புன்னு சொல்லி ஒரு பேர் தாங்கிகளை உள்ள வச்சிருப்பாங்க. அவங்களுடைய மகிழா மோர்ச்சா குரூப்ல சில இஸ்லாமிய பெண்களை வச்சிருப்பாங்க. அந்த பெண்கள் மட்டும்தான் ராக்கி கட்டுவாங்களே தவிர மத்த எந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணுமே ராக்கி கட்டுறது போக மாட்டாங்க. ஒரு பிரதமர் என்ற மரியாதை கூட இன்னைக்கு ஏன் போக மாட்டாங்கன்னா, ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்களோட உரிமையை பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு ஹிஜாபு போட்டு ஒரு மாணவி போறா, அந்த மாணவி நீ ஹிஜாபு போட்டிருக்கின்றதுக்காக அவருடைய கல்வி உரிமை ஒட்டுமொத்தமா பறிக்கப்படுது. அவருடைய 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுத முடியாம இங்க 12,000க்கும் மேற்பட்ட மாணவிகள் தடுத்து வைக்கப்பட்டாங்க. அப்ப இஸ்லாமியர்களோட ஒட்டுமொத்த உரிமையை பறிச்சிருவாங்க. ஒரு முத்தலாக்குன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்து, முத்தலாக் அது டிவோர்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிவில் பிரச்சனை, இந்த சிவில் பிரச்சனையை கிரிமினல் கேஸா கொண்டு வந்து அந்த கணவனை 3 வருஷம் சிறைப்படுத்தப்பட்டு இந்த பெண்களை இன்னும் நடுத்தரு கொண்டு வராங்க. இங்க விவாகரத்து எல்லா மதத்திலையும் நடக்குது. எல்லா மதத்திலையும் அது சிவில் உரிமையை சட்டமா கொண்டு வந்துட்டு இஸ்லாமியர்கள் மட்டும் அது கிரிமினல் கேஸா கொண்டு வந்து அந்த இஸ்லாமிய குடும்பத்தை நடுத்தரில் நிறுத்தணும் சொல்லி முத்தலாக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தத்துல அந்த பெண்களோட உரிமையை பறிக்கிற மாதிரியான எல்லா சட்டங்களையும் கொண்டு வருவாங்க. அந்த மோடிஜிக்கு
இங்க வந்து இஸ்லாமிய பெண்கள் ராக்கி கட்டுறதுக்காக துடியா துடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப நம்ம நாட்டாமா சரத்குமார் அபாண்ட கதைகளை அடிச்சு விடுறாரு. அடுத்து அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான விஷயம், மோடிஜி ஆட்சிக்கு வந்து இந்த 12 வருஷம், இந்த 12 வருஷத்துல எங்கேயாவது ஒரு மசூதி இடிச்சு தரமட்டம் ஆக்கியிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்போ மசூதியை தரமட்டமா இடிச்சு தரமட்டமா ஆக்கினாதான் அது பெரும் பாவம் போல இருக்குது. மசூதியை அபகரிச்சோம், அங்க போய் அராஜகம் கலவரம் செய்யறதெல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் கடந்து போயிடுறாரு. சரி, இந்த 12 வருஷமா நடக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு மசூதி இடிச்சு தரமட்டமாக்குனாங்களே, அது யார் செஞ்சது? அந்த மசூதியை இடிச்சு அது மூலியமா ஆட்சி பொறுப்புக்கு யார் வந்தது? அதை பத்திலாம் அந்த நாட்டாம சரத்குமார் பேச மாட்டாரு. இந்த 12 வருஷமா நான் என்ன சொல்ல, 12 வருஷமா இந்த மசூதி மேல தாக்குதல் நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாருல. நீங்க 12 வருஷத்துக்கு போன வாரம் நடந்த சம்பவம், உத்தரப்பிரதேசல அசீஸ் நகர்னு ஒரு பகுதியில ஒரு கபஸ்தான், இஸ்லாமியருடைய கல்லறை, அந்த கல்லறைக்குள்ள போது செத்து போன பிணங்கள்கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. செத்து போன பிணங்கள் அந்த கபர்ஸ்தான் அந்த கல்லறைகளை அடிச்சு உடைச்சு அங்க ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போட்டுக்கிட்டு சுத்தி காவல்துறையினர் இருக்கும் போதே இவ்வளவு பெரிய அராஜகம் பண்றானுங்க. ஆனா அந்த நாட்டாம சரத்குமார் 12 வருஷமா ஏதாவது மசூதியில போய் ஏதாவது பண்ணிருப்பாங்களா, எவ்வளவு அற்புதமான ஆட்சி செய்யறாரு தெரியுமான்னு சொல்லி போல் மாலை பாடிக்கிட்டு இருக்கிறாரு. 12 வருஷமா எந்தெந்த மசூதியில கை வச்சாரு சொல்றாங்களே, ஞான்வாபி மசூதி, அங்க காலங்காலமா இருக்கக்கூடிய அந்த மசூதி, இது கோயில் இருந்த இடம், கோயில் இருந்த இடம் சிவலிங்கம் உள்ள இருக்குன்னு சொல்லி இல்லாத பொல்லாத கருத்துக்கள், பொய்யான கருத்துக்களை சொல்லிட்டு அங்க இன்னைக்கு பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு, ஒரு மசூதிக்குள்ள பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமையை கொண்டு வந்துட்டாங்க. மதுரா மஸ்ஜித் அடுத்து குறி வச்சிருக்காங்க. அஜ்மீர் தர்காவுக்கு மேல எதிராக கேஸ் போட்டிருக்காங்க. இந்த அஜ்மீர் தர்காவுக்கு அண்டர் கிரவுண்ட்ல இங்க ஒரு சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லி புதுசா ஒரு கதையை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி சம்பல் மஸ்ஜித், சம்பல் ஷாஹி ஈத்கா மஸ்ஜித், அந்த மஸ்ஜித் வந்து ஒரு கோவில் இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான கதையை போட்டு அங்க ஆய்வு செய்ய போறேன்னு சொல்லி அந்த இடத்துல கலவரம் செஞ்சு பல இஸ்லாமியர்களை துப்பாக்கியால சுட்டுக் கொள்ளக்கூடிய அராஜகங்கள், இப்படி தொடர்ந்து இவ்வளவு அராஜகங்கள் நடக்குது. ராமநவமி நடத்துறேன்னு சொல்லி ஒவ்வொரு மசூதி முன்னாடி போய் வெறுப்பு பாடல்கள் பாடப்பட்டு மசூதி மேல செருப்பு தூக்கி வீசுறது, மசூதி மேல காவி சாயத்தை பூசுறது. ஒரு ஹோலி பண்டிகை கொண்டாடினாலும், ஹோலி பண்டிகை கலர் வண்ணம் பூசி அவங்களுக்குள்ள சந்தோஷமா கொண்டாடக்கூடிய பண்டிகை, அந்த பண்டிகையை கூட நான் இஸ்லாமியர்கள் மேலே மசூதி மேலே கலர் பூசுவேன், அதனால நீங்க மசூதி வந்து தார்பாய் போட்டு மூடிக்கோங்க, வெள்ளிக்கிழமை யாருமே ஜும்மா தொழுகைக்கு வெளியில வராதீங்க, நீங்க வீட்லயே இருந்துக்கோங்க, இல்லனா யாராவது உங்க மேல கலர் பூசிடுவாங்கன்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு வழிபாட்டு உரிமையை, வழிபாட்டு தலங்கள் மேல இந்த அளவுக்கு தாக்குதல், இவ்வளவு அச்சுறுத்தல் நடக்குது. ஆனா இந்த சரத்குமார் கொஞ்சம் கூட மனசுல ஈரமே இல்லாம 12 வருஷமா ஏதாவது நடந்துச்சா, மசூதி மேல ஏதாவது தாக்குதல் நடந்துச்சான்னு சொல்லி தனக்கு தரக்கூடிய அந்த ஒரு சீட்டுக்காக இந்த அளவுக்கு சரத்குமார் உருண்டு பரண்டுகிட்டு இருக்கிறாரு. இதுல கூடுதலா சரத்குமார் இன்னொரு விஷயம் சொன்னாரு. அபுதாபில ஒரு இந்து கோயில் கட்டப்பட்டிருக்குது, அந்த கோவில் வந்து மோடி மட்டும் இங்க இஸ்லாமியர்கள் ஏதாவது அச்சுறுத்தல் செஞ்சிருந்தாரு, இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டாருன்னா ஒரு இஸ்லாமிய நாட்டுல, ஒரு யுஏஇல ஒரு கோவில் கட்டி மோடி கையால திறக்க வைப்பாங்களா அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. ஆக்சுவலா இஸ்லாமிய நாட்டுல ஒரு இந்து கோயில் கட்டுறாங்கன்னா அது அந்த நாட்டோட பெருந்தன்மை, அந்த நாட்டுடைய அந்த ஆட்சியாளர்களோட பெருந்தன்மை. ஆனா இங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள்லாம் இதுக்கு கீழே எங்க கோயில் இருக்குது, இதுக்கு கீழே எங்களோட லிங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், அதாவது வழிபாட்டு தல உரிமை சட்டம் 1990 படி இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்தெந்த வழிபாட்டுகள் எதுவா இருந்ததோ அதுவாவே தொடரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நியாயமான ஒரு சுமூகத்திற்கான ஒரு வழி, ஒரு சட்டம் வகுக்கப்பட்டது. ஆனா அந்த சட்டத்தெல்லாம் காத்துல தூக்கி போட்டு அந்த சட்டத்துக்கு எதிராகவே வழக்கு தொடுத்துட்டு இருக்கக்கூடிய மசூதிக்கு கீழே போய் நோண்டுறது, அங்க போய் தோன்றதுன்னு சொல்லி இங்க பிரச்சனைகள் பண்ற ஆட்சியாளர் இருக்கும்போது, அபுதாபில அங்க ஒரு இஸ்லாமிய நாடாவே இருந்தாலும் அங்க இந்துக்கள் வேலை செய்ய வந்திருக்காங்களே, சிறுபான்மை மக்கள் அங்க இருக்கிறாங்களே இந்துக்கள், அவங்களுக்கும் ஒரு வழிபாட்டுக்கு நான் உரிமை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்காக கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடு செய்யறாங்கன்னா அது அந்த ஆட்சியாளரோட பெருந்தன்மை. இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் இவங்களுடைய உரிமைகள், இவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் பறிக்கக்கூடிய ஒரு அராஜகம் செய்யறாங்கன்னா இங்க ஆட்சியாளர்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி இந்த நாட்டாம கொஞ்சமாச்சும் சிந்திச்சு பார்க்கணும். அதனால நாட்டாம ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஓரளவு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து பேசணும். இல்லையா தனக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சீட்டுக்காக இவ்வளவு ஓவரா கூனார் அப்படின்னா மக்கள் எல்லாம் நாட்டாமை நோக்கி நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிற நிலைமை வந்துடும். ஓகே, தனக்குத்தானே பிறந்தநாள் கொண்டாடி இருக்கக்கூடிய நாட்டாம சரத்குமார் பத்தியும், அவர் இஸ்லாமியர்கள் பத்தியும், ஹிட்லர் முசோலினி பத்தி பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.